நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்த்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். கேட்ட சத்தியத்தை இதயத்திலே பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம். 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். இது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை. என்ன சொல்கிறாருன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் நம்மளுக்கு ஆலோசனை கூடியிருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம். ஒரு கிறிஸ்தவன் எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். சில பேர் கடமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க கருத்தாய் ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் சில பேருடைய ஜெபம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் சரியில்லை. தாவீது என்ன சொல்கிறாரு? என் ஜெபம் திரும்ப என் மடியிலே வந்தது என்று தாவீது சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா லெட்டர், இன்லேண்ட் லெட்டர்னு உண்டு, போஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி கொடுக்கணுன்னா லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணி விடுவோம். சில லெட்டர் என்ன பண்ணுறோம்? திரும்பி வந்துடும். திரும்பி வந்தால் அதில் என்ன எழுதியிருக்கோம்? டோர் லாக் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஐயா வீடு பூட்டி கிடக்க நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம். சில லெட்டரில் பார்த்திங்கன்னா அட்ரஸ் நாட் கிளியர். சும்மா மெயின் ரோடு சென்னைன்னு போட்டுற, அங்கே சென்னையில் எந்த மெயின் ரோடு? அட்ரஸ் தெளிவாக இல்லை, லேண்ட்மார்க் இல்லை, இந்த இடத்துல இருக்குது, பின்கோடெல்லாம் இல்லை, அவங்களுக்கு தெரியாதனால ரிட்டர்ன் அப்படின்னு வரும். சில லெட்டர் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்க இல்லை அப்படின்னு லெட்டர்லாம் திரும்பி வரும். அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு? நிறைய பேருடைய ஜெபம்லாம் திரும்பி என் மடியிலே வந்தது என்று தாவீது சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணி பதில் இல்லை, ஜெபம் பண்ணி பதில் இல்லை, எத்தனை நாட்களாக ஜெபம் பண்ணுறேன், உபாசம் இருந்து ஜெபம் பண்ணேன், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. மாதக்கணக்கில் ஜெபம் பண்ணுறேங்க. சரி, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபம் தேவனுடைய சந்நிதியில் எட்டி இருக்கா? தேவன் அந்த ஜெபத்துக்கு செவி சாய்த்தாரா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். எப்படி அட்ரஸ் சரியாக இல்லை, இல்லது பின்கோடு இல்லை, இல்லது இடம் சரியான லேண்ட்மார்க் இல்லைன்னா திரும்பி வருதோ, சில பேருடைய ஜெபம் திரும்பி வருகிறது. அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த போஸ்ட் பாக்ஸ்லாம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ பிஸ்னஸில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிட்டன் ஆன லெட்டர்லாம் இந்த போஸ்ட் பாக்ஸில் இருக்கும். அதை போய் எப்போனாச்சும் போய் எடுத்தால், ஐயோ இந்த லெட்டர்லாம் திரும்பி வந்திருக்காக்கும் அப்படின்னு, ஏன் காரணம், ஏன் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு அறிந்து கொள்வாங்க. அதில் ரீசன் போட்டிருக்கோம். ஆனால் ஜெபம், நிறைய பேருடைய ஜெபம் ரிட்டன் ஆகி வந்திருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. ஏன் ரிட்டன் ஆகி வந்திருக்குன்னா, அவங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை அற்றவர்களாக இருக்கிறார்கள்.
ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்க மாட்டாருங்க. நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்பார் ஒரு விதத்தில். ஆனால் ஜெபத்துக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில நேரம் பதில் கொடுக்கவில்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் 3 விதத்தில் பதில் கொடுப்பார். ஒன்று எஸ், நம்ம ஜெபம் பண்ண உடனே பதில் கிடைச்சிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு பதில் நோ, உனக்கு கிடையாது, அவ்வளோதான், இது உனக்கு வேண்டாம், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். சில ஜெபத்துக்கு தாமதம், கொஞ்சம் பொறு, நான் உனக்கு செய்கிறேன், அதையும் நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில ஜெபத்துக்கு இந்த பதில் இல்லை, நான் உனக்கு வேற ஒன்று தாரேன் அப்படின்னு சொல்லுவார், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகள் பென்சில் எழுதும் போது அந்த பருப்பு உடஞ்சி போச்சுன்னா, எம்மா பென்சில் சீவனம் பிளேடு தாங்கன்னு கேட்டால் அம்மா என்ன செய்வா, பிளேடை கொடுத்தா நீ கையை அறுத்துக்கிடுவ, உனக்கு ஷார்ப்னர் தாரேன், அது கை அறுக்காது, அதை வச்சு பென்சில் சீவிக்கலாம். உனக்கு பென்சில் சீவனம் அவ்வளோதானே, அதுக்கு பிளேடு வேண்டாம், ஷார்ப்னர் தாரேன்ன மாதிரி தான் ஆண்டவரும் சில ஜெபத்துக்கு பதில் இப்போ இல்லை, நான் பிறகு தாரேன், உனக்கு இது இல்லை வேற ஒன்று தாரேன். அப்போ அந்த ஜெபத்துக்குரிய பதிலை நாம் என்ன செய்யணும், எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு பேதுரு ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு அவர் வேதத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டிங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அது எப்படிங்க ஜெபம் பண்ண நேரம் இல்லாமல் இருக்கும்? தூங்க நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது, வேலை செய்ய நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, குளிக்க நேரம் இருக்குது, ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் இருக்காங்க, ஃபோட்டோ முன்னாடி இருந்துட்டு ஒரு நிமிஷம் போவாங்க. நிறைய பேர் பாருங்கள், இந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கருத்தாக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, விபத்து இல்லாமல் இருக்கணும், போன காரியத்தை முடிச்சுட்டு சோத்திரமாக திரும்பி வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எத்தனை பேர் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தோடனே ஜெபம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே பிரயாணத்தை ஆசீர்வதித்தீர், போன காரியம் நிறைவேறிச்சு, எல்லாத்துக்கும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீர், நல்ல கால கிளைமேட்டை கொடுத்தீர், விபத்து இல்லாமல் பாதுகாத்தீர், நாங்கள் சோத்திரமாக போயிட்டு சோத்திரமாக திரும்பி வர உறவை செய்தீர், உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? இல்லை. அப்போ நிறைய பேருடைய ஜெபம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம். சில பேருடைய ஜெபம்லாம் பார்த்திங்கன்னா ஜெப குறிப்பு ஒன்றா இருக்கும், அவங்க எதெல்லாமோ சொல்லி முடிப்பாங்க. சர்ச்சில் மலைக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லி இந்தியாவிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு அழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஊழியக்காரர் கேட்பார், ஆமாம் இப்போ நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணீங்க, உங்களுக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னேன்? சொன்னது ஒன்று, அவங்க பண்ணது ஒன்று. அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ஜெபம் பண்ணதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டார். யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நீங்கள் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாக ஜெபம் பண்ணினால் அங்கு ஜெபத்துக்கு பதில் இருக்காது. ஒரு சகோதரன் ஏற்ற வீட்டுக்காரன் கூட ஒரே பொறாமை, ஒரே சண்டை. எனக்கு என்னென்னலாம் கிடைக்கோ அதெல்லாம் அவனுக்கு 2 மடங்கு கிடைக்குன்னு கடவுள்கிட்ட கேட்டானா, கடவுளே நான் ஒரு வண்டி வாங்கினா அவன் 2 வண்டி வாங்குறான், நான் ஒரு வீடு வாங்கினா அவன் 2 வீடு வாங்குறான், அதனால் எனக்கு ஒரு கண் குருடா போட்டோம் அப்படின்னு ஜெபம் பண்ணானா. அவன் மனசுலுக்கு என்ன நினச்சான், நம்மளுக்கு ஒரு கண்ணுன்னா அவனுக்கு 2 கண்ணு குருடாயிரும் அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டான. மறுநாள் காலையில் பார்த்தா இவனுக்கு ஒரு டன் குருடாகிருச்சு. ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு கண்ணு குருடாகிருச்சு, இப்போ பாரு அவனுக்கு 2 கண்ணு குருடாக இருப்போன்னு ஜன்னலை திறந்து இந்த ஒரு கண்ணோட பார்த்தா அவனுக்கு 2 கண்ணு இந்த நல்லா தெரியுதான். அவனே கடவுள் மேலே கோபம், ஏன் அப்படின்னு. நீ என்ன கேட்ட, உனக்கு ஒரு கண் குருடாச்சுன்னா அவனுக்கு 2, உனக்கு ஒன்றுனா அவனுக்கு 2 தானே, உனக்கு ஒரு கண்ணு நல்லா தெரியுது, அவனுக்கு 2 கண்ணு நல்லா தெரியுது, அவ்வளோதானே. இது தாங்க பொறாமை ஒரு எலும்புருகி.
நம்ம பண்ணுகின்ற ஜெபம், அதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாக இருங்கள். உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு, உள்ளுக்குள்ள ஒரு கபடு, உள்ளுக்குள்ள பொறாமையை வைத்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஜெபம் பண்ணுறதுக்கு முதல்ல தெளிந்த புத்தி வேணும். எப்போ ஜெபம் பண்ணுறோம், யாருக்கு ஜெபம் பண்ணுறோம், எதுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுமா. நம்ம ஜெபம் பண்ணுவதிலையும் ஒரு ஜாக்கிரதை வேணுமா. சரி, இந்த நாளிலும் நான் பார்க்கிறது என்னென்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஏன் நம்ம ஜெபம் பண்ணுறதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? துணிகரமாய் பேசாதே, மனம் பதறி சொல்லாதே, வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். அதான் இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஜெபம் பண்ணுவதில் உன் வார்த்தை சுருக்கமாக இருக்கும், பதறி சொல்லாத. சில பேர் ஆஸ்பத்திரியில் போவாங்க, டாக்டர் சொல்லுவார், அநேகமாக உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும், இந்த ரிப்போர்ட்டு நாளைக்கு வரும், நாளைக்கு சொல்கிறேன்னு. உடனே முந்தின நாள் ரைட், ஆண்டவரே டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிப்பேன், 1 மணி நேரம் வேத வாசிப்பேன், நான் திங்கள் உபாசம் இருந்து ஜெபிப்பேன், அப்படி இப்படின்னு ஜெபத்தில் எல்லாம் சொல்லிடுவாங்க. மறுநாள் டாக்டரு ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லை, இட்ஸ் நார்மல், நீங்கள் போகலாம் அப்படின்னோடனே, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பான்னு. ஆனால் அவங்க பண்ண பொருத்தனை இலைகளாம் நிறைவேற்றியிருப்பாங்களா? இல்லை. ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க, பிறகு அப்படியே குறைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் நீ பதறி ஒரு வார்த்தை சொல்லிடாத. நீ ஒரு டென்ஷனில், ஒரு ஆதங்கத்தில், ஏன்னா நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறாய். நீ என்ன பேச போறன்றதை தேவன் எல்லாம் அறிவார். வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் உன் ஜெபம் சுருக்கமாக இருக்கட்டும். தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன். பரிசேயன் பண்ண ஜெபம்லாம் கரெக்டு, அவன் பண்ணதை சொல்கிறான். வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், தான தர்மம் பண்ணுறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், ரைட்டியா, நீ பண்ணதெல்லாம் அவன் செய்கிறதெல்லாம் சொல்கிறான். அதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவனை போல அல்ல, அவனுக்குள்ள ஒரு பெருமை. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதே நேரத்தில் ஆயக்காரன் வாரான், தேவ சமூகத்தில் நிற்க அவன் தகுதி இல்லாதவனாய் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாகிறோம். ஆண்டவர் அவனை அல்ல, இவனே நீதிமான். அப்போ 2 பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஒருவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஒருவனுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் பண்ணுற ஜெபம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரா? எல்லாத்துக்கும் ஜெபம் பதில் வந்திருக்கா? யோசித்து பாருங்களேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் ஜெபம் பண்ண எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருக்கா? அவருடைய நாமத்தினால தானே கேட்குறீங்க. அப்போ உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வேணும்னா யோவான் 15:7 என்ன வாசிக்கிறோம்? என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. அப்போ உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது? காட்ஸ் வேர்டு இருக்கா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் பேதுரு நீ ஜெபம் பண்ணும்போது நீ ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா, எப்தா ஒரு ஜெபம் பண்ணுகிறான், பொருத்தனையோடு கூட ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அவன் என்ன செய்கிறான்? நான் யுத்தத்துக்கு போகிறேன், யுத்தத்தில் நான் ஜெயிச்சேன்னா
நான் திரும்பி வரும் பொழுது, மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு நான் திரும்பி வரும் பொழுது, என் வீட்டிலிருந்து என்ன எதிர்கொண்டு வருதோ அது உமக்கு பலியிடுவேன். யுத்தத்துக்கு போகிறான், ஜெயிச்சிட்றான், திரும்பி சந்தோஷமாக வரான். ஒரே ஒரு மகள் ஆடி பாடி வருகிறார். அழுகிறான் சட்டையை கிழித்து கொண்டு. ஐயோ அப்படின்னு. மகள், ஏனப்பா அழுகிறீர்கள் என்று. அவன் சொல்லுகிறான், இல்லைப்பா, பொருத்தனை பண்ணிட்டீங்களே, ஜெபம் பண்ணிட்டீங்களே, பதில் அதுக்கு நீங்கள் செலுத்தி விடுங்கள் என்று மகள் சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டா அது செய்வேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா அது செய்வேன், என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுத்தா நான் அதை செய்வேன். உணர்ச்சி வசப்பட்டு வாய்க்கு வந்தபடி பேசிடாதீங்க. உங்களால் முடியுமா? உங்களால் செய்ய முடியுமா? உங்களுக்கு செய்வதற்கு திராணி இருக்கா? இதெல்லாம் யோசிக்கணும். மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லிவிடாதீங்க. ஆண்டவர் நீ பொருத்தனை பண்ணாதான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. நம்மளாக தான் உணர்ச்சி வசப்பட்டு, அப்பா இதை செய்யுங்க, உமக்கு நான் இதை செய்கிறேன். அப்போ பொருத்தனை பண்ணினா செய்ய, இல்லாட்டி பண்ணாத. நீ பொருத்தனை பண்ணுவதை காட்டிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவதாக பார்க்கிறோம், ஆதியாகமம் 28:22 யாக்கோபு பொருத்தனை பண்ணுறான், ஜெபம் பண்ணுற. ஆண்டவரே, கோலும் கையுமாக போகிறேன், நான் 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தால் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். பொருத்தனை பண்ணான். கடைசியில் மனைவி, மறுமனையாட்டி, வேலைக்காரர்கள், ஆடு மாடு எல்லாத்தோடு திரும்பி வருகிறான். வருந்தா அந்த இடத்துக்கு வந்து என்ன செய்கிறான்? அவன் தசமபாகம் செலுத்தினானா? வேதத்தில் அதெல்லாம் சொல்லப்படலை. அவன் என்ன செய்யலாம்? பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான், அவ்வளோதான். அவன் பலி செலுத்தினான், தசமபாகம் செலுத்தினான் சொல்லப்படலை. தசமபாகம் செலுத்தலை, அவன் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். அப்போ பண்ண பொருத்தனைகளை அவன் செய்யவில்லை. கடைசியில் பாருங்களேன், அதிலிருந்து யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் ஒன்று மேலே ஒன்று பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ராகேல் மரிக்கிறா, அடுத்தது கானானில் பஞ்சம், இங்கே யோசேப்பு இறந்து போகிறான், அதுக்கு அடுத்தது யோசேப்பு காணாமல் போகிறான், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே எகிப்தில் சிமியோன் ஜெயிலில் இருக்கான். பென்யமீன் வந்தால் தான் சிமியோனை வெளியே விடுவேன்னு. அப்போ யாக்கோபு என்ன சொல்கிறான்? ஏன் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறீர்கள்? எவ்வளவு மனம் உடைந்து அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா? இத்தனைக்கும் யாக்கோபின் தேவன் தான். யோசேப்பு பார்த்த பிறகு என் ஆவி உயிர்த்தது. அப்போ நான் இதுவரை அவன் நடைப்பிணமாக தான் வாழ்ந்தான். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவன் அந்த தசமபாகம் செலுத்தாததுனால அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நீங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணும் போது அதை செய்வேன், இது செய்வேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா செஞ்சிருங்க. ஜெபம் பண்ணும் போது உங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். நீங்கள் மனம் பதறி எதையும் சொல்லிடாதீங்க. உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்ததாக பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 19:4 எலியா ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிறது நல்லது. அவன் பண்ணுற ஜெபம், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று. ஆண்டவர் பார்க்குறாரு, ரைட், ஓகே, நீ யெகூவை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ரதத்தில் ஏறி வா, முடிஞ்சது அவன் ஊழியம். நான் செத்தா நல்லா இருக்கும், நான் போனால் தான் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எதையும் பேசிடாதீங்க. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், பேசிடாதீங்க. உங்கள் வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். மனம் பதறி எதையும் பேசிடாதீங்க. ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக ஜாக்கிரதையாக இருங்கள். வேதம் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருக்கட்டும், உங்கள் ஜெபம் கருத்தாக இருக்கட்டும், உங்களுடைய ஜெபம் உயிரூட்டதாக இருக்கணும், உங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்,
உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இதுவரை அவங்க எப்படி ஜெபித்தாங்க, என்ன இதெல்லாம் ஆண்டவரே உமக்கு தெரியும். அப்பா, நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நிறைவேற்றாமல் இருப்பாங்க. பதறி வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க, நிறைவேற்றாமல் இருப்பாங்க. அதெல்லாம் மன்னிங்கப்பா. இனிமேல் அவர்கள் ஜெபம் பண்ணும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜெபம் பண்ண நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். அவங்க நாவை தொட்டு அவங்க ஜெபம் ஆசீர்வாதமான ஜெபமாக இருக்க அனுக்கிரகம் பாராட்டும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.